பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட் போனதுக்கும் இந்த சுதாகர் தான் காரணம் அப்படின்ற விஷயம் நம்ம இனியாவுக்கு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. எழில் மூலம் விஷயத்த தெரிஞ்ச உடனே ரொம்பவே இனியா ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்பவே துடிச்சு போயிடறாங்க தான் சொல்லணும். அப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எல்லாருமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களா, நான் இப்போ அம்மாவை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலை கூப்பிட்டு இங்கே இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. பாக்கியாவை பார்த்ததுமே ஓன்னு இனியா அழுகிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு இனியா, ஏன் இப்படி அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம்தான் இனியா சொல்கிறாங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா, ஏமா இது எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்ச, என்னோட வாழ்க்கைக்காக உன்னோட ரெஸ்டாரண்ட்டை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா எழில பார்க்குறாங்க. என்ன எழில் இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் இங்கே எழில் இருந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் தாம்மா நான் இனியா கிட்ட சொல்ல வேண்டியதாகிடுச்சு, அவள் என்கிட்ட சத்தியம் கேட்குறா, நான் எப்படி பொய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு இனியா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவர் கேட்டார், நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாதுமா, அவர் எப்படி என் கல்யாணத்தை இதாக வச்சு உங்ககிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாம், இதை அப்படியே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ஒரே டைமில் 2 ரெஸ்டாரண்ட் உன் கையை விட்டு போகும், அதுக்கும் காரணம் அவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயா எதையும் யோசிச்சுக்கிறாத இனியா, அந்த ஓனருக்கு கடன் தொல்லை, அதனால் அவர் என்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாரு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தி நீ யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, இது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். நீ என்ன தான் சொன்னாலும் என்ன தான் என்னை சமாதானப்படுத்தினாலும் என்னால் இது எதையுமே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இனியாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இதை பற்றி எதையுமே நீ வீட்டில் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்கே எழில்கிட்ட இனியாவை வீட்டில் விட்டுட்டு வர சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வி இருந்துக்கிட்டு, ஏன்க்கா நீ இனியாவுக்கு உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற, சொல்லலாம்ல நீனே இனியா கிட்டே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் உன்னை மிரட்டி உன்னை ஏமாற்றி தான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கினாருன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, என்ன செல்வி நீ பேசுகிற, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சால் அவளை தான் போயிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணுவா, இது அவள் லைஃபுக்கு நல்லது கிடையாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியுமே வச்சாங்க. இங்கே கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் தான் நம்ம இனியா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டுமே இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் மற்றவங்கலாம் இனியா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனியானால் நார்மலாக இருக்க முடியலை, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு, என்ன இனியா ஏதோ கனவுல இருக்கிற என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ தான் இனியாவுக்கு சுயநினைவே வருது. உடனே எடுத்ததுமே பார்த்திங்கன்னா சுதாகரை பார்த்து தான் கேட்குறாங்க, அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இனியா கேட்டதுமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. சுதாகர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, என்ன அங்கிள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இனியா, உன் குடும்பத்து ஆளுங்க எதுவுமே உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா, நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வாயிலிருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கிள், அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உன்னோட அம்மா புது ரெஸ்டாரண்ட்டை உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அம்மா அதை கிஃப்டாக கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. உடனே சுதாகர் இதை கேட்டு பயங்கர கோவப்படுறாங்க. என்ன இனியா, எனக்கு என்ன அவசியமா உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மா கிட்டேருந்து ஏமாற்றி பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட இல்லாத ரெஸ்டாரண்ட்டாக உங்கள் அம்மா கிட்ட இருக்குது, அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்க, நானும் சரி வாங்க, எனக்கு மனசே இல்லை தான், ஆனாலும் நான் வாங்கிக்கிட்டேன், எல்லாம் உனக்காக தான், நீ பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியாதா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் பணத்தையுமே கொடுத்துட்டேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை கொடுத்துட்டீங்களா, எங்கள் அம்மாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அட ஆமாம் இனியா, விஷயத்தை யாருமே உங்ககிட்ட சொல்லலையா, அவங்க கிஃப்டாக தான் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு கிஃப்டாக கொடுக்கறது பிடிக்கலை, அதனால தான் நான் உங்கள் அம்மா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த பணத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறீங்க அங்கிள், நான் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க வேண்டியதான், ஆனால் எனக்கு தெரியும் என் அம்மா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை
கிஃப்டாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே முக்கியம், அதுதான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இனியா நீ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நான் ஏமாற்றி உங்கள் அம்மா கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டத மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதில் என்ன அங்கிள் சந்தேகம், நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் வந்து தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நிதிஷ்க்கு பயங்கர கோவம் வருது. இனியா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் அப்பாவை பற்றி நீ தேவையில்லாமல் பேசினேன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன நிதிஷ் அடிப்பீங்களா, அடிச்சுக்கோங்க, நான் பேச தான் செய்வேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போது என் அம்மா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்குறாங்க, அவ்வளோ குட்டியோனாக இருக்குது. எங்கள் அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டும் எப்படி இருக்கும், இப்போ 2 ரெஸ்டாரண்ட்டுமே எங்கள் அம்மா விட்டு கை விட்டு போயிடுச்சு. அதை ஒன்றும் எங்கள் அம்மா ஒன்றும் விருப்பப்பட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க, எங்கள் அம்மாவை ஏமாற்றி தான் உங்கள் அப்பா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது. ஒரு பக்கம் சுதாகரோட ஒய்ஃபு வேற கத்துறாங்க. இனியா நீ பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு, இப்படியே நீ பேசிகிட்டே போனேன்னா இது நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் நிதிஷுமே பார்த்தீங்கன்னா இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க, அடிக்கிறதுக்காகவே போகிறாங்க. இதோட நீ வாயை மூடிட்டா நல்லது, அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதை நீ ரூமுக்கு போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு நம்ம இனியா ரொம்பவே அழுதுகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ரூமுக்கு வந்த நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியாவை ரொம்பவே திட்டுறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, என் அப்பா என்ன பிச்சைக்காரனா உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்குறதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி நான் எதுவுமே சொல்லலையே நிதிஷ், அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்களே உங்கள் அம்மா தான் கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உன் வீட்டில் எதையுமே சொல்லலையா, உன் வீட்டுக்காரங்க என் அப்பாவை இப்படி தான் சொன்னாங்களா, ஏமாற்றி வாங்கினதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களா எதுவுமே சொல்லலை, அப்படி நடந்திருந்தா கூட எங்கள் வீட்டுக்காரங்க யாருமே என் வாழ்க்கைக்கு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க இப்போ வரைக்குமே வந்து விருப்பப்பட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்ததா சொல்கிறாங்க. அது எப்படி ஒரே டைமில் 2 ரெஸ்டாரண்ட்டும் என் அம்மா கையை விட்டு போகும், இது எல்லாத்துக்குமே காரணம் உன் அப்பா மட்டும்தான். நான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத நிதிஷ், இதுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடச்சாகணும். எப்படி உன் அப்பா வந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வீட்டில் பாக்கியம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இனியா நம்ம சொல்கிறது எதையுமே நம்பலை, அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இங்கே நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் பெரிய தகராறே ஆகிடுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிதிஷ் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் அடிக்டடு. இங்கே இனியா கூட சண்டை போட்டனால பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே ரொம்பவே குடிச்சிட்டு வராரு. இதை பார்த்தா இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன நிதிஷ் என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், நான் அப்படி தான் குடிப்பேன், எனக்கு குடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், நான் சந்தோஷத்தில் இருந்தாலும் குடிப்பேன், நான் கவலையில் இருந்தாலும் குடிப்பேன், நான் கஷ்டத்தில் இருந்தாலும் குடிப்பேன். நீ இப்போ பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, உன்னை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோணுது. இன்னொரு உண்மை சொல்கிறேன், ஒன்றும் நான் பிடிச்சலாம் உன்னைய கல்யாணம் பண்ணலை, நான் எங்கள் வசதி எங்கே இருக்குது, உன் வீட்டாளுங்க வசதி எங்கே இருக்குது. என் அப்பா உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆசைப்பட்டார், கேட்டுமே பார்த்தாரு, அம்மா தான் ரொம்பவே திமிரில் ஆடினாங்க, வீட்டுக்கு வந்த என் அப்பாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க, அதனால தான் இந்த கல்யாணத்தையே நடத்தணும், இந்த கல்யாணத்து மூலம் ஒரு ரெஸ்டாரண்ட்டையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நிதிஷ் எல்லா உண்மையுமே உளறி கொட்டிடுறாங்க. இதை கேட்ட நம்ம இனியாவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பமே ரொம்பவே கேவலமான குடும்பம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு கல்யாணத்தையே பண்ணியிருக்கீங்க, அப்போனா நீங்கள் எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்கள் கூட எனக்கு வாழணும்னு அவசியமே இல்லை. இப்போ என்ன, என் அம்மா ரெஸ்டாரண்ட் என் பேரில் தானே இருக்குது, நான் அதை என் அம்மாவுக்கே திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இங்கே நிதேஷ் முகத்தில் காரி துப்பிட்டு இங்கே ரூமை விட்டு வெளியே வந்த சுதாகரையுமே பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து இனியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த இனியா ரொம்பவே சத்தமாக எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க. என்ன இனியாவோட சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. இனியா நடு ஹாலில் அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியலை. என்ன இனியா என்னாச்சு, நீ மட்டும்தான் வந்திருக்கிறியா, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கதறி அழுகிறாங்க. என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கேட்க, உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு தைய தக்கான்னு குதிக்கிறாங்க. என்னாச்சா, எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்ப, அப்போவே சொன்னேன் சம்மந்தி வீட்டுக்காரங்களை பகச்சுக்காத, இதனால இனியாவோட வாழ்க்கை தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையா, நீ அவர்கிட்டயே மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் அவரை கேவலப்படுத்தி பேசுகிறதும் இதுவே வேலையாக வச்சுருந்த, இப்போ பாரு நம்ம இனியா வீட்டுக்கு வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
பாட்டி வந்து பாக்கியாவை தான் எல்லாத்துக்குமே முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதனால இனியாவுக்குமே கோவம் வருது. உடனே இனியா இருந்துக்கிட்டு, வாயை மூடுங்க பாட்டி, உங்களுக்கு என்ன தெரியும், அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நிதிஷ் ஒன்றும் அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது. சுதாகர் அங்கிள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கின எல்லா விஷயம் எனக்கு தெரியும். நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிற இனியா, ஒன்றும் அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி ஒன்றும் வாங்கலை, ஓம் பேரில் தானே வாங்கியிருக்கிறாங்க, அது எப்படி ஏமாத்துத்தனம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா, இந்த கல்யாணமே முழுக்க முழுக்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, இதெல்லாம் இந்த பாக்கியா சொல்கிறத கேட்டுட்டு நீ பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க. பாரு பாக்கியா, எல்லாம் ஓ வேலை தானா, இனியா மனசில் நீ விஷத்தை கலந்து விட்டுட்ட, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே கிடையாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கே இனியா பேசுகிறதெல்லாம் ஒரு விதமாக ஷாக்காக தான் இருக்குது. என்ன இனியா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட தெளிவாக தானே சொன்னேன், நீ எதையாச்சும் போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி அழுதுட்டு வந்து நின்றுருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் எதுவுமே சொல்லலை, அது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாம் என் வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருப்பீங்க. அங்கே வீட்டில் நடந்தது அதை விட பெரிய விஷயம். நிதிஷ் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லா உண்மையுமே உளறி கொட்டிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியா இருந்து கூட சொல்கிறாங்க, நிதிஷ் நல்லவர்லாம் கிடையாது, ரொம்பவே கெட்டவர், அவர் குடிச்சிட்டு என்னை ரொம்பவே கொடுமை பண்ணுறாரு, நீங்கள் எல்லாரும் நான் பணக்கார வீட்டில் வாழணும், அப்போ தான் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியை தான் இனியா அழுதுகிட்டே வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இங்கே இனியாவுக்கு ஈஸ்வரி பாட்டினால் கொஞ்சம் கூட பதில் சொல்ல முடியலை. இனியா அழுதுட்டு இருக்கிறத பார்க்கவுமே இங்கே கோபிக்கு வந்து செம கோவம் வருது பாட்டி மேலே. பாட்டியை பிடிச்சி நம்ம கோபி வெளுத்து வாங்குறாரு. இது வரைக்குமே பாட்டியை தலையில் தூக்கி வச்சு ஆடின இந்த கோபி வந்து பார்த்திங்கன்னா இப்போது தான் பொண்ணு வாழ்க்கையே போச்சு அழுதுட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மேலே கோவத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீர்க்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாம்மா, இப்போது சந்தோஷமா உங்களுக்கு, எல்லாமும் பண்ணிவிட்டு இப்போ கூட நீங்கள் பாக்கியாவை தப்பு சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. பணக்கார வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் இனியாவை எவ்வளோ பெரிய பாலங்கணத்தில் தள்ளி விட்ருக்கீங்க தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன கோபி, நீயும் இப்போ ஏமலை தான் தப்பு சொல்கிறியா, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி போனால் இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான்னு தானே நினச்சேன், மற்றபடி என்ன அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி பண்ண எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு, நீங்கள் பண்ணது தப்பு தாம்மா, எனக்குமே இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, முதல்ல வந்து எனக்கே சந்தேகமாக தான் இருந்தது, பாக்கியா சொல்லும்போது இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு தான் தோணுச்சு, ஆனால் நீங்கள் தான் என்னை அப்படியே என் மனசையே மாற்றிட்டீங்க, என்னை அப்படியே மொத்தமாக நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி பண்ணிட்டீங்க, உங்கள் பேச்சை கேட்டு தான் இப்போது இனியாவோட வாழ்க்கையே மொத்தமாக நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து கொந்தளிச்சு ஈஸ்வரி பாட்டியே சண்டை போட்டுட்ருக்கிறாரு. உடனே ஈஸ்வரி பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. கோபி, நீ பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, இந்த பாக்கியா கூட சேர்ந்து நீ என்னை திட்டிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா, எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் நான் தான் உங்களுக்கா, என்ன தப்பு செஞ்சாலுமே மற்றவங்க யார் தப்பு செஞ்சாலுமே அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்ன நீங்கள் என்ன நினச்சிங்க சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் தலையாட்டிட்டு இருக்கிறேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் என்னெல்லாம் வந்து பேசுகிறீங்க, எப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து கோவப்படுறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பாக்கியாவை தான் தப்பு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா, என்னால் தானே உனக்கு கஷ்டம், இப்போ உன்னோட ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து நீ இழந்துட்டு நிற்கிற, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா, என் பேரில் தானே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் உன் பேர்லேயே எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா கிட்ட நம்ம பாக்கியா அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு இனியா, வாழ்க்கை வந்து சாதாரணம் கிடையாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அம்மாவோட ரெஸ்டாரண்ட் உங்ககிட்ட தானே இருக்குது, அது எனக்கு சந்தோஷந்தான், அதுக்காகலாம் நீ வீட்டில் சண்டை போட்டுடலாம் இப்படி வரக்கூடாது, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க,
அதையே நீ மனசில் நினச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, நீ அந்த வீட்டில் தான் இருக்கணும், கிளம்பு, அம்மா உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இனியா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் அங்கே போகவே மாட்டேம்மா, அவங்க எல்லாரும் ரொம்பவே கெட்டவங்களாக இருக்கிறாங்க, ரொம்பவே நாடகம் ஆடிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் போயிட்டு எப்படிம்மா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா அவங்க உன் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சனால தானே பிரச்சனை வந்தது. அது வரைக்குமே எல்லாரும் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதையுமே நான் யோசிச்சு பார்க்குற மனநிலைமையில இல்லைம்மா, இப்போதைக்கு என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே பாட்டி மேலே தான் வந்து எல்லாருக்குமே கோபம் அதிகமாக வருது. கோபி இருந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அம்மா, இது எல்லாமே உன்னால தான், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, வெளியே போ, எல்லாத்துக்குமே பாக்கியா தான் நீ வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிற, பாக்கியா மேலே எந்த தப்புமே இல்லை, அவள் அப்போவே சொன்னா, அவள் சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்போ இனியாவுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இந்த வீட்டில் நீ இருக்கிற வரையுமே யாருமே உருப்பட முடியாது, யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. பாக்கியா கண்டிப்பாக அப்படிலாம் வந்து செய்ய மாட்டா, உன்னை இந்த வீட்டில் தான் வச்சுக்குவா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பா, நீ பண்ணுற ஆட்டம்லாம் எனக்கே தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு கோபி அவங்களோட பேக்கை தூக்கி வெளியே விட்டுடுறாங்க. ஒழுங்காக வெளியே போ, உனக்கு இந்த வீட்லேயும் இடம் இல்லை, அதே மாதிரி உனக்கு எங்கே போகணும் தெரியாமல் நீனு ரோட்லேயே என் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, என்னால் உன்னை பார்த்துக்கவே முடியாது, நீ பண்ணுற தொல்லையெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது, இனியாவுடைய வாழ்க்கை எப்போ சரியாகுதோ அப்போ நீ என் கண்ணு முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. கோபி பேசுகிறதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்துடும் போல், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன கோபி, நீ இப்படி அம்மா கிட்ட பேசுனதே இல்லையே, இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா அப்போ கூட பாட்டியை விட்டு கொடுக்காம ஏதோ நடந்துருச்சு, நீங்கள் எதுக்கு அத்தை மேலே கோவப்படுறீங்க, விடுங்க, அவங்கக்கிட்ட இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிறாதீங்க அப்படின்னு வந்து பாக்கியா சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு அப்போ கூட பாக்கியாவை தான் திட்டுறாங்க. பாக்கியா நடிக்காத, இப்போ உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும், என் பையன் என் கூட சண்டை போடுறது உனக்கு அப்படியே மனசுக்குள்ளே குழுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டுறாங்க. அத்தை, என்னத்தை நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை நான் எப்போதுமே என் அம்மாவை தான் நினச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அப்படி என்ன ஒருபோதும் நினைக்கல, நீங்கள் பொண்ணாக நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்படிலாம் இருந்திருக்க மாட்டேங்க, என்கிட்ட இப்படிலாம் வந்து நடந்திருக்க மாட்டேங்க, நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் அது உங்களுக்கு பெரிய விஷயமாவே இல்லை, இப்போ கூட கோபி உங்களை கோவத்தில் திட்டுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் மனசு வலிக்குது, அதனால தான் உங்களுக்கு ஆதரவாக பேசினேன், ஆனாலுமே அப்போ கூட நீங்கள் என்ன தப்பாக வந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இதான் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வாய் மூடு பாக்கியா, நீ எதுவுமே பேச வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், அதான் உங்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி கதறு அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. பாட்டி எடுத்த முடிவை யாருமே தடுக்கலை. பாட்டி இந்த வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறத தடுக்காமல் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே இந்த லூசு பாக்கியா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டியை போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஈஸ்வரி பாட்டி இந்த வீட்டை விட்டு போகிறதா மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.